அவல் பொரி அஞ்சரைப்பெட்டி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நேயர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கு சுவையான ஆரோக்கியமான உணவு பகுதியில நம்ம மசாலா பன்னீர் நான் பண்றதுக்கு கத்துக்க போறோம். அந்த மசாலா பன்னீர் நான் செய்யறதுக்கு என்னெல்லாம் தேவைங்கிறத முதல்ல பார்க்கலாமா? பன்னீர், சோடா, சோயா மாவு, கடுகு, உப்பு, பச்சை மிளகாய், தயிர், இஞ்சி விழுது, கொத்தமல்லி, எண்ணெய், கோதுமை மாவு, வெங்காயம். மசாலா பன்னீர் நானுக்கு முதல்ல நம்ம மாவு கலக்கணும். மாவு கலக்கிறதுக்கு முன்னாடி மசாலாவுக்கு என்னெல்லாம் தேவையோ அது சிலதெல்லாம் பொடி பொடியா நம்ம நறுக்கி வச்சுக்கணும். அப்படி நறுக்க முடியலன்னு சொன்னா மிக்சியில போட்டு ஒரே ஒரு சுத்து அரைச்சிருந்தா நல்லா ஃபைனா பொடியாயிடும். ஓகே, இப்ப நம்ம மிக்சியில கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சமா பச்சை மிளகாய், கொத்தமல்லி இது எல்லாத்தையும் போட்டுட்டு ஜஸ்ட் கிரைண்ட் பண்ணோம்னாக்க நல்ல பொடி பொடியா ஆயிடும். இந்த அளவுக்கு அது ஃபைனா பொடி ஆயிருந்தாதான் நம்மளால அந்த மசாலாவை தயார் பண்ணி ஸ்டஃப் பண்ண முடியும். இப்ப நம்ம மாவை கலக்கலாமா? தயிர் எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் தயிர் விட்டுட்டு கொஞ்சமா அதுல இஞ்சி சாறு விட்டுட்டு கொஞ்சமா பன்னீர் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டுட்டு இந்த பச்சை மிளகாய், வெங்காயம், அதுக்கப்புறம் கொத்தமல்லி 3 அரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா, அந்த விழுதியும் நம்ம அதுல போட்டுக்கணும். சோயா மாவு, கோதுமை மாவு, சோயா மாவு ஒரு 1/2 டீஸ்பூன்னா கோதுமை மாவு 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இது எல்லாம் கலக்கும் பொழுது கொஞ்சமா ஒரு சிட்டிகை, அதாவது அதிகமாக இல்லாமல் ஒரு சிட்டிகை நம்ம சோடா மாவு, அதாவது பேக்கிங் சோடா. ஏன்னா அது நல்லா உப்பி பிரமாதமா சாஃப்டா வரத்துக்காக சோயாவையும் கொஞ்சோண்டு சோடாவும் போட்டு அதில் மிக்ஸ் பண்றோம். தயிர்ல தான் நம்ம கலக்கணும், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை நல்லா கலந்துட்டு கொஞ்சமா எண்ணெயை வச்சு கையில பிசைஞ்சுக்கணும். ஏன்னா அப்பதான் ஒட்டாமல் வரும். கொஞ்சம் மாவு கையில தொட்டுக்கலாம், ஏன்னா ஈஷாம இருக்கிறதுக்கு. மாவு கலந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சிருங்க. ஏன்னா அந்த ஊறினாதான் உங்களுக்கு டேஸ்ட் சூப்பரா இருக்கும். ஓகே, இப்ப நமக்கு மாவு வந்து ஒரு 5ல இருந்து 10 நிமிஷம் ஊறியாச்சு. நம்ம இதுல தோசைக்கல்ல போட்டுட்டு இந்த மாவுல நல்ல திக்கா 2 நான் ரெடி பண்ணலாம். நீங்க நினைக்கிற அளவுக்கு இது மெல்லிசா வராது, ஆனா சூப்பரா கனமா இருந்தாலும் நல்ல வெந்து பிரமாதமா இருக்கும். ஓகே, இப்ப நம்ம இதை நான்ஸ்டிக்ல போட்டுடணுங்க. ஒன்னு பண்ணிட்டே இருக்கும்போது இன்னொன்னு நீங்க இட்டுக்கலாம். ஏன்னா அந்த மாதிரி பண்றதே தான் ஹாட்டா சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையா டேஸ்டா இருக்கும். ஓகே, இதை இன்னும் மைதா மாவுல பண்ணா இன்னும் டேஸ்டா இருக்கும். ஆனா ஆரோக்கியம்னு பார்க்க போகும்போது நமக்கு கோதுமை மாவு தான் உடம்புக்கு நல்லது. அதனால நம்ம கோதுமை மாவுல பண்றது எப்பவுமே உடம்புக்கு ஆரோக்கியம். நம்ம திருப்பி போடும்போது கொஞ்சமா எண்ணெய் விட்டோம்னா நல்லா உப்பி சூப்பரா வருங்க. பாருங்க எவ்வளவு சூப்பரா நான் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நீங்க பிளாஸ்டிக் கவர் இருக்கு பாருங்க, அதுல கூட நம்ம இந்த மாதிரி தட்டிட்டு அழகா போட முடியும். ஆக மொத்தத்துல நமக்கு வந்து பண்ணி அந்த எண்ணெயை தொட்டு நம்ம பண்ணும்போது ரொம்ப டேஸ்டியா வரும். பாருங்க சூப்பரா நான் வந்து ரெடி ஆயிடுச்சு. மசாலா நான், சுவையான மசாலா பன்னீர் நான் வந்து 5 நிமிஷத்துல நம்மளால ரெடி பண்ண முடியும் இல்லையா? இன்றைக்கு ஆரோக்கியமான சுவையான உணவு பகுதியில நியூட்ரிஷியஸ் ஃபுட்டுங்க,
ஹை கால்சியம், ஹை ஃபேட், ஹை புரோட்டீன் இருக்கக்கூடிய நல்ல கேலரியோட செய்திருக்கக்கூடிய மசாலா பன்னீர் நான் இன்னைக்கு ரெடி பண்ணியிருக்கோம்.